காலை வேளையில நம்ம எல்லாரும் கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய 7வது வரியை வாசிப்பார்கள் கேளுங்கள். எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவளாக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஒரு விருப்பத்தை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். The will of the Father, the wish of the Father. கொலோசியர் 2:2. இப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாய் இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லுவது உண்டு. This is the will of the Father, not only the will, wish. அவருடைய விருப்பம் இதுதான். அவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல தரித்திரத்தினாலே, வறுமையினாலே, ஏழ்மையினாலே, கடன் தொல்லைகளாலே இருக்கிற மக்கள் ஏராளம். ஆனா வசனம் சொல்றது, நீங்க எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களா. எல்லாரும் கரைகளை உயர்த்தி வேதத்தை கையில் எடுத்து சொல்லுங்கள், நான் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவனாய் இருக்க வேண்டும் என்று என்னை படைத்தவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் எல்லா ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆனா அதுல ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். There is a condition. அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா? இது வந்து பிதாவின் விருப்பம், இது பிதாவின் சித்தம், இது பிதாவின் நோக்கம். That we should be well off. இதைத்தான் வேதத்துல வேற மாதிரி சொல்லுகிறது. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் இருக்குதுங்களா? அப்போ அந்த விருப்பத்திற்கு மாறாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் சொல்லும் போது இது வெறும் பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல. நீ நிறைய பேர் நினைக்கிற வார்த்தை தான், உலக பிரகாரம் ஐஸ்வர்யத்தை தேவன் தருவதல்ல. அதற்கு முந்தி ஒரு வார்த்தையை வேதம் சொல்கிறது. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளும் வாழ்க்கை. என்னன்னு சொல்லுங்க. 2ஆம் வசனத்துல தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு. இன்றைக்கு அதிகமான பேருக்கு அந்த உணர்வு இல்லை. என்ன உணர்வு தெரியுமா? ஏதோ வரணும், ஆலயத்துக்கு வர வேண்டும், ஏதோ 2 பாடல் பாட வேண்டும், ஏதோ 2 காணிக்கை போடணும், ஏதோ வீட்டுக்கு கடந்து போனோம், நமக்கு ஒரு திருப்தி. நான் ஆலயத்துக்கு போனேன். அது அல்ல. ஆலயம் அதற்காக அல்ல அன்பானவர்களே. It is not entertainment club. சபை என்பது உங்களை பரவசப்படுத்தும் இடம் அல்ல. சபை என்பது உங்களை பரிசுத்தப்படுத்தும் இடம். நிறைய பேருக்கு புரியல. ஜனங்க நினைக்கிறாங்கன்னா, people think it is entertainment club. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த பண்டிகை நாட்கள் இந்த பையன்கள் எங்க போயிருக்காங்க? என்டர்டெயின்மெண்ட் போயிருக்காங்க. நிறைய பேர் தான் போயிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, கம்பெனியில கூப்பிட்டு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்ல, இது சேலஞ்சிங். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை. அது பாடுகள் ஒரு வாழ்க்கை. இது சேலஞ்ச். நாசம் எடுத்தவங்க எடுக்க போறவங்க கவனிக்கணும். இது யுத்த களம். அந்த யுத்த களத்துல நீங்கள் நாம் போராடுகிற அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை அதை விட பெரிய போராட்டம். ஆனா அந்த போராட்டத்துல தேவன் சொல்லுகிறார், நீ எப்படி இருக்க வேண்டுமா? எப்படி இருக்க வேண்டும்? அந்த வார்த்தையை அதிகமாக சிந்திக்க வைத்தது எல்லா ஐஸ்வர்யம். என்னங்க, நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரே ஒரு ஐஸ்வர்யம் தான். வீடு, காரு, ஏடிஎம் கார்டு. புரியுதுங்களா? 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு, ஓஎம்ஆர் ஒரு பெரிய பங்களா, இதான் நமக்கு நினைவு வருகிறது. ஆனா தேவன் சொல்லுவது எல்லா ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது முதலாவது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். திரும்ப சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தான் பொருளாதார ஐஸ்வர்யத்தை தரும். பொருளாதார ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தராது. ஒன்றை நான் வழித்து சொல்ல விரும்புகிறேன், ஏழ்மைகள் அல்ல. ஒருவேளை இங்கே ஏழையா இருக்கிறவர்கள், ஒருவேளை வாழ்க்கையில பலமான பிரச்சனைக்குள் இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்க வேண்டும்.
ஏழ்மை நிரந்தரம் அல்ல, வறுமை நிரந்தரம் அல்ல, கர்த்தர் தான் நிரந்தரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஏழ்மை நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்க ஏழ்மை இன்னைக்கே மாத்திடுவார். ஏழ்மைகளை மாற்றுகிற கர்த்தர். நேற்று வரை வீதியில இருந்தான் மேபி போசே, ஆனால் வீதியில கிடந்த மேபி போசத்தை ஆண்டவர் ராஜகுமாரன் ஒருவனை போல மாற்றினார். நேற்று வரை வீதியில கிடந்தாள் ஒரு எஸ்தர், தாய் தகப்பனற்ற ஒரு அனாதை பெண். She was an orphan. ஆனா ஒரு அனாதை பெண்ணை இளவரசியாய் கர்த்தர் மாற்றினார். நேற்று வரை சிறை யோசேப்பை ஆண்டவர் களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். சோ ஆண்டவருக்கு லேசான காரியம். பலனற்றவனுக்கும் பலன் உள்ளவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். ஆனா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் வசனத்தை திரும்ப படிக்கிறேன். முதல் வார்த்தை சொல்கிறது எல்லா ஐஸ்வர்யம். அப்படி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஐஸ்வர்யம் தான். நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், பணத்தை சேர்க்கணும், நிறைய ட்ரெஸ் வாங்கணும். இட்ஸ் குட். ஆனா வேதம் சொல்கிறது எல்லா ஐஸ்வர்யம் சொன்னால் முதலாவது அந்த ஐஸ்வர்யம் தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்து கொள்வது. அதாவது தேவனை கிறிஸ்துவின் அறிந்து கொள்ளும் பெரிய ரகசியம். இந்த உலகத்துல எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள், மேதைகள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய படித்தவர்கள் இருக்கிறார்கள், சன்மார்க்கவாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெளிப்படுத்தாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா வேத கையில் சொல்லுங்க, எல்லா வேத கையில் எடுங்க. இந்த வேத புஸ்தகமே சத்தமா சொல்லுங்க, இந்த வேத புஸ்தகமே ஒரு ரகசியம். இட்ஸ் a mystery. இது அறிவால படிக்க முடியாது. You may be PhD, you may be MPhil, you may be doctorate. ஆனா ஒரு டாக்டரேட்னால படிக்க முடியாது. You might have so many PhDs. நிறைய PhD படிச்சிருக்கலாம். ஆனா PhD படிச்சதுனால இதை படிக்க முடியாது. இதை புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கு சில காரியங்கள் உண்டு. அது என்னன்னு சொல்ல விரும்புறேன். இது ஒரு ரகசியம். சும்மா படிச்சா புரியாது, தூக்கம் தான் வரும். அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். எப்படி அவன் இவனை பெற முடியும் சொல்லுவாங்களா? அவன் எப்படி இவனை பெற முடியும்? அவள் தானே பெற முடியும். வாதங்கள் இன்னைக்கு நிறைய சமய சொற்பொழிவாதிகள் நிறைய வாதங்கள் பண்றாங்க. ஆனா இந்த வேதத்தை அறிந்து கொள்வது அதுக்கு என்ன பேர்? ரகசியம். நீங்க ஆராதிக்க முடியல. நிறைய பேர் பார்க்கலாம், அப்படி சில மாதிரி சில மாதிரி போறது, கை தட்ட சொன்னா அவன் என்னையே பார்க்கறான், கை சொன்னா அவன் என்ன முறைகிறான். ஏன்னா இது அந்த காரியம் என்னன்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய அந்த ரகசியம் அவனுக்கு புரியல. பாட சொல்றோமே, ஏன் பாட சொல்றாரு? கைத்தற சொல்றோமே, ஏன் கைத்தற சொல்றாரு? அந்த இஸ் a mystery. இதை வாசிக்க வேண்டுமானால் அன்பானவர்களே உலக பிரகாரமான அறிவினால் வாசிக்க முடியாது. இதை வாசித்த மக்கள் ஏராளம். இங்கில்சால், ஒரு ஷேக்ஸ்பியர், ஒரு சாக்ரட்டிஸ், எத்தனையோ ஞானிகள் இந்த பூமியிலே தோன்றினார்கள். ஆனா அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் மெய்யான அறிவு. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை போட்டிருக்குது, the greatest knowledge is to know the Lord. திரும்ப சொல்கிறேன், the greatest knowledge. உலகத்திலேயே பெரிய அறிவு என்ன அப்படி யாராவது கேட்டா நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுதான் பெரிய அறிவு. இந்த அறிவு எல்லா இடத்துலயும் இல்ல. 700 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். highly educated, highly qualified. உலகத்திலே இந்தியர்கள் மிகப்பெரிய ஞானிகள். உங்களுக்கு they are so intellectual. ஆனால் அந்த அறிவு வேறு, இந்த அறிவு வேறு. இந்த அறிவு என்னமா சொல்லுங்க, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அப்போ தேவனை அறிகிற அந்த அறிவு தாங்க பெரிய அறிவு. எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான சகோதரனே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு நண்பரே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அறிவு தேவனை அறிகிற அறிவு. எல்லாம் சொல்லுவோம், தேவனே அறிகிற அறிவு எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இதுக்கு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அவசியம் இல்லை. புரியுதா? அதாவது ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் அவசியம் இல்லை. உலகத்துல மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த வேதத்தை படிச்சாலே போதும். நீ யாரா மாற முடியும்? வேதம் சொல்லுது, இத வாசித்தா நீ யாரா மாற முடியும்? 2வது கடைசி வார்த்தை சத்தமா சொல்லுவோம், எல்லா ஐஸ்வரியத்திற்கும் ஆமென்.
இது படிக்கிறதுக்கு மட்டும் அல்ல, ஆனால் அந்த ஐஸ்வர்ய சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் உங்களுக்குள்ள சில தகுதிகள் தேவை. அந்த தகுதிகளை தான் இந்த காலவெளியில சொல்ல போகிறேன். First of all, you must know the secrecy. First of all, you must know the excellency of Christ. கிறிஸ்துவுடைய அந்த ரகசியம். கடைசியா உங்களை கேக்குறேன், எப்ப இந்த வேதத்தை நீங்க ஒழுங்கா படிச்சீங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அந்த வேதம் சொல்லிருக்கோம். ஐயா, வீட்டை சுத்தம் பண்றாங்க, எல்லா டேபிளை சுத்தம் பண்றாங்க, அவங்க எல்லாரும் சுத்தம் பண்றாங்க, ஆனா என்ன மட்டும் சுத்தப்படுத்துறது இல்ல. இன்னைக்கு தூசி தட்டி எடுத்திருக்கிறான் இந்த ஆடு, இதோட அடுத்த வாரம் தான் எடுப்பான். அடுத்த வாரம் எடுப்பானோ, அதுக்கு 2 வாரம் பொறுத்து எடுப்பானோ தெரியல. இன்னைக்கு தான் தூசி தட்டி எடுத்திருக்கிறான் அந்த பையன். உனதான் சொல்றேன் தம்பி, இதோட அடுத்த வாரமோ இல்ல அதுக்கு அடுத்த வாரமோ தெரியாது. நீ எவ்வளவு பிரைஸ்வரியமா இருந்தாலும் உங்களுக்கு பெயர் பிச்சைக்காரர்கள். இவர பாப்பர். நீ எவ்வளவு பெரிய பணம் படைக்கிறா இருக்கலாம், பணம் பெருசு இல்லைங்க. நேற்று ஒரிசாவிலே கோடிக்கணக்கு லட்சக்கணக்கான வீடு எழுந்திருக்கிறார்கள். அவங்க ஐஸ்வர்யவான்கள் தான். குஜராத் பூகம்பத்தை நான் நேரில் பார்த்தேன். குஜராத் பூகம்பத்தில் இந்த இடத்துக்கு நேரில் போயிருந்தேன். மிகப்பெரிய செல்வந்தர்கள். ஒருத்தர் வீட்டுல சொன்னாரு, அவர் வீட்டுல இருக்கிற 100 கிலோ தங்கம் இருந்துச்சான். அதை எடுக்கத்தான் போனாராம். எடுக்க போய் தான் இறந்துட்டார். அவருடைய மனைவியை பார்த்து பெண் அந்த தங்கத்தை எடுக்க போனவர் குஜராத்ல அதிகமாக பணக்காரர்கள். ஒரு நாளைக்கு முன்னால குஜராத் பூகம்பம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு குழுக்களை ஏற்படுத்தினது. மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒரே நாள் ஏழை ஆயிட்டாங்க அமெரிக்காவில். புரியுதா உங்களுக்கு? கடந்த வாரத்தில் படிச்சு பாருங்க, 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு அமெரிக்க தேசத்துல. அப்படியானால் இது ஐஸ்வர்யம் அல்ல, இது ஐஸ்வர்யமா? படித்து பாருங்கள். கிறிஸ்துவோட அன்பினால் இணைக்கப்பட்டது. என்ன சொல்லுங்க? அன்பினால். சத்தமா சொல்லுங்க. திரும்ப அந்த அன்பினால் இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க ஐஸ்வர்யா மாறிடுவீங்க. பக்கத்துல ஆளப்ப சொல்லுங்க, அன்பினால். அந்த அன்பை இணைக்கப்பட்டிருங்க. எந்த அன்பினால்? அந்த அர்த்தானுடைய அன்பினால், மனைவியின் அன்பினால் பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. ஆனா ஆண்டவருடைய அன்பினால் இணைக்கப்பட்டா என்ன ஆயிடலாம்? சத்தமா சொல்லுங்க. யார் அன்பினால்? ஹலோ, அந்த அன்பு தான் போயிடும். அவர் பாடுவார் இல்லைங்க, அழகு இருக்கிறவர் 60 வயசு வரைக்கும் அன்பு எல்லாம். அந்த அன்புக்கு எல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பினால் இணைக்கப்பட்டால். என் அன்பான கணவரே, என் அன்பான மனைவிகளே, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல குடும்பம் நடத்துங்க. ஆனா இந்த அன்பை விட அந்த அன்பினால் அதிகமா இணைக்கப்படுங்க. இந்த அன்பு அப்பப்போ உடைஞ்சிக்கும். அதுக்கு அப்பப்போ இது மாதிரி ஒரு கூட்டு கொடுக்கணும் ஒருத்தர் வந்து. அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, when God joins, J-O-I-N-S, there is no need of joint. ஆங்கிலம் புரிதலுக்கு புரியும். தேவன் அதாவது இணைத்திருப்பாரானா அதற்கு ஒரு விட்டு கொடுத்து தேவையில்லை. சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த அன்பு இணைக்கப்படுங்கள்? 2ஆம் வசனத்துல சொல்லுங்க, அவருடைய அன்பினாலே. அவருடைய அன்பினாலே, தேவனுடைய அந்த அன்பினால் இணைக்கப்பட்டுட்டா என்ன பாருங்க, புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், சுனாமி வந்தாலும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் நெஞ்சிலே சொல்லுங்க, தேவனே உம்முடைய அன்பினால் என்ன நினைச்சுக்கீங்க ஆண்டவரே. In other words, நான் யாரோட இணைக்கப்பட்டு தெரியுமா? அவருடைய அன்பினால். இதைத்தான் வேதம் சொல்கிறது. ரூட்டட் என்ற வார்த்தை வரும். நான் படிக்க கேளுங்க. ரூட்டட். அவர் 2:6 சொல்லுங்க. சொல்லுங்க, அவருக்குள் வேர் கொண்டிருக்கிறார். என்னங்க? அவருக்குள்ள வேர் கொண்டு இருந்தா என்ன பாருங்க, 1 கோடி எனக்கு முன்னால வச்சாலும் அந்த 1 கோடி எனக்கு பிரச்சனை தெரியாது. அவருக்குள், if my life is rooted in God, என்னோட வாழ்க்கை அவரோடு வேர் கொண்டு இருந்தா எனக்கு 1 கோடி வச்சா கூட எனக்கு பிரச்சனை தெரியாது. நீங்க ஒண்ணு வேணாம், ஒரு குவார்டர் வச்சா மயங்கலாம். என்னங்க, ஒரு குவார்டர் பார்த்த உடனே அவனுக்கு நாக்கெல்லாம் ஊறுது. புரியுதா உங்களுக்கு? கேட்டா சொல்றான், இல்ல பாஸ்டர் அது பார்ட்டி. என்ன பெரிய பார்ட்டி? சும்மா கூப்பிட்டாங்க, நான் காசு வாங்கினா கொடுப்பான். சும்மா கொடுத்தான். புரியுதா? சும்மா கூப்பிட்டான். தான் சொல்றேன். காரணம் தெரியுமா? It is not rooted in Christ. கிறிஸ்துவுக்குள்ள வேறுபட்ட வாழ்க்கை இல்ல. அதனால தான் மன்னிக்கணும் எல்லாருமே. இஷ்டத்துக்கு வர்றது, பட்டுப்படாமல் ஒரு வாழ்க்கை, சபையிலே பட்டுப்படாமல், ஆண்டவரோடு பட்டுப்படாமல், சும்மா வரணும், சும்மா போகணும். அந்த வாழ்க்கை இருந்ததுன்னா நீங்க ஐஸ்வர்யா இருக்க மாட்டீங்க, நீங்க பிச்சைக்காரங்க தான் இருப்பீங்க. ஐஸ்வர்யா மாற வேண்டுமானால் 6வது வரை சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, அவரை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். என்னங்க? to accept him. அவர் ஏற்றுக்கொள்றது. ஒரு தடவை கேட்டாரு,
அவர் தாங்க என்னை ஏத்துக்கணும், நான் என்னங்க அவரை ஏத்துக்கிறது, அதெல்லாம் சும்மா நீங்க சொல்ற ஒரு கதை. அது அவர் தான் என்னை ஏத்துக்கணும், நான் அவரை ஏத்துக்கிறது. காந்தி கேட்டார், நிறைய பேர் கேட்கிறாங்க. இல்லைங்க, அவர் ஏற்றுக்கொண்டு சொன்ன அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்வது, அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது, உபதேசங்களை ஏற்றுக்கொள்வது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி ஏற்றுக்கொள்வது. அந்த ஒரு முறை சொல்றேன், இந்த நாள் பார்க்காதீங்க, நட்சத்திரம் பார்க்காதீங்க. அந்த அம்மாவுக்கு இவ்வளவுதான். இந்த கேளுங்க, நேற்று சொன்னேன், இந்த 16 நாள் 15 நாள் புரிதாமலுக்கு இதெல்லாம் உலகத்தாருடைய வாழ்க்கை. 16 நாள் 15 நாள் தான். என்ன நீங்க ஆண்டை ஏற்றுக்கொண்டீங்கன்னு எனக்கு புரியல. I don't know what connection you have with the law. தமிழ்ல போட்டுருவோம், அவருடைய அன்பே நினைக்கப்பட்டுச்சுன்னா இந்த உலக பாரம்பரியம் ஒண்ணுமே பண்ணாது. ஒருத்தருடைய அன்பை சொல்ல மாட்டீங்களா? அவருடைய அன்பே நினைக்கப்பட்டுச்சுன்னா இந்த பாரம்பரியங்கள்லாம் என்னது 16 நாள் 15 நாள், நான் வெளியே வரக்கூடாது, உள்ள போகக்கூடாது, என்ன சொல்லி கொடுத்தோம். நான் அடிக்கடி மோகன் அம்மா பற்றி சாட்சியா சொல்லுவேன். அவங்க அப்பா சனிக்கிழமை இருந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக சபைக்கு வந்தாங்க. இது சொன்ன சில பேர் ரொம்ப அவங்க வைத்தி பேசுறாங்க. வைத்தி பேசுறது இல்ல, they are connected, they are rooted in Christ. அது கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருந்தா இதெல்லாம் பெருசா தெரியாது. இல்ல விட்டா புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்ல விரும்பல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நீ இயேசு ஏற்றுக்கொண்டது அர்த்தமே கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு அழகான 5ஆம் வசனத்துல தான் அதுதான் ஒழுங்கான வாழ்க்கை. 5ல 3வது வரை படிங்க. அதுதான் என்ன வாழ்க்கை? உங்கள் ஒழுங்கை. சத்தமா சொல்லுங்க, உங்கள் ஒழுங்கை. போதும். அப்படி இல்லன்னா நீங்க யாரு? அப்படி இல்லன்னா நீங்க யாருன்னு கேட்டேன். சத்தமா சத்தமா. நான் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு போறவங்க எல்லாம் என்னங்க? சபையே ஒரு ஒழுங்குதான். சபை என்பது அரசாங்கம், அப்படிதான் என்ன சொல்லுது? சபை என்பது ஒரு, எத்தனை பேர் நம்புறீங்க அரசாங்கம்? இட்ஸ் a government. 12:28 கடைசி வார்த்தை, தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளை ஏற்படுத்தினார். என்னங்க? Church is a government. கடைசி வார்த்தை church. அப்போ சபை என்பது என்ன? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இத என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வேலைக்காரன் நான் இப்படி வேணா அப்படிலாம் தப்பு நினைக்காதீங்க. நீங்க எந்த சபையில் அங்கத்துல எந்த சபைக்கு போங்க, church is a government. இல்ல சொல்லுங்க, சபை என்பது எதுக்கு ஈக்குவல்? புரியுதா? நோ பார்க்கிங், நோ பார்க்கிங் தான். நோ என்ட்ரினா நோ என்ட்ரி தான். சிக்னலை தாண்டி போனா புரியுதா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வர்றது, நீங்க பாட்டுக்கு போறது எப்படி எக்ஸ்பிளைன் இருக்க முடியும்? நம்பர் 1, if you want to be a rich man, if you want to be a prosperous man, number 1, அந்த நிறைய விஷயத்தை சொல்றதுக்கு அது வசனத்தை படிச்சு பாருங்க. திருப்பி சொல்றேன், என்ன பாருங்க. அவர் சொன்னார், இவர் சொல்றத கேட்காதீங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க, என்ன நம்புங்க. நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க சிஸ்டர். புருஷன் சொன்னா, மருமகன் சொன்னா, மகன் சொல்றத கேட்காதீங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. எந்த சபைக்கு நீங்க போங்க, அந்த சபை ஊழியக்காரன் படிக்காதவனா இருந்தாலும் அவன் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் ரகசியங்களை அறிந்தவன். அவன் என்ன பேரு? இன்னொரு வசனம், அவன் முக்கரானக்காரன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய ரகசியங்களை, தேவ ரகசியங்களில் எல்லாரும் படிங்க. ஹலோ, நீங்க எந்த கிராம சபைக்கு போனாலும், எந்த சபைக்கு போனாலும் ஒரு ஊழியக்காரன் யார்? The 3வது வரி, the minister of Christ is a steward of the mysteries of God. ஆங்கிலம் புரிந்தவர்கள், சபை அதாவது கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்டவன் தான் இதை சொல்ல முடியும். சோ கிறிஸ்து, அதுக்கு இன்னொரு விஷயம், he should be connected with Christ. கிறிஸ்துவின் அன்பினால் செய்யணும், இணைக்கப்படணும். ஒரு 5 குறிப்புகளை வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதிலே போட்டு பாருங்க. கொலோசியர் 2ல அவர் ஏற்றுக்கொண்ட, 2வது வேர் கொண்டவர்கள், என்னங்க? 3வது அத போடுறது, அவர் மேல் சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கை அவர் மேல தான் கட்டப்பட்டிருக்குது? ஹலோ, இதனால தான் வாழ்க்கையில சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்மள தாழ முடியல. அதனாலதான் அந்த ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை நம்மால் தர முடியல. தமிழ் அழகா போட்டுருது. சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்துல என்னது? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, சத்தமா சொல்லுங்க, நீங்கள்
நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஆனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. போதிக்கப்பட்டபடியே. சொல்லுகிறேன், ஏழ்மை நிரந்தரம் அல்ல, வறுமை நிரந்தரம் அல்ல, உங்களுடைய பசி நிரந்தரம் அல்ல, நீங்க இருக்கிற அந்த குட்டி வீடு நிரந்தரம் அல்ல, அந்த ஓலை வீடு நிரந்தரம் அல்ல. If you are rooted in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே உங்க வாழ்க்கை மட்டும் ஸ்திரமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு இல்லாவிட்ட என்னைக்கா ஒரு நாள் நீங்க செல்வந்தராய் மாறுவீர்கள். என் கண்ணால நான் பார்த்திருக்கேன், என்னுடைய குறுகிய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். I have seen in my life that people are blessed by God. எத்தனையோ பேர் அடுத்த வீடு சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறேன். அவங்க கையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க அந்த தண்ணீரை வேலை செஞ்சு கையும் காலும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உயரத்தில் வைத்திருக்கிறார். வேற ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன தெரியுமா? என்ன? 2வது வசனம், 2வது வார்த்தை, 2வது வரி. அவருடைய அன்பில், தேவனுடைய அன்பினால். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய அன்பினால். அந்த தேவ அன்பினால் இணைக்கப்பட்டுச்சுன்னா என்ன பாருங்க, இந்த உலகத்துல எதுவுமே பெருசா தெரியாது. எதுவுமே பெருசா தெரியாது. பணம் பெருசா தெரியாது, உறவுகள் பெருசா தெரியாது, உலக மதிப்பு பெருசா தெரியாது, உலக ஆடம்பரங்கள் பெருசா தெரியாது. நான் சொல்றேன் அவங்களுக்கு உலக ஆடம்பரம் பெருசா தெரியாது. I have stayed in many big places, mega places. பெரிய தங்கி இருந்திருக்கிறேன். ஆனா அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. பிரம்மாண்டமான கார், பிரம்மாண்டமான வீடு, பிரம்மாண்டமான ஹோட்டல், இதெல்லாம் பெருசா தெரியல. ஏன் பெருசா தெரியல தெரியுமா? I am rooted with Christ. அதான் எனக்கு பெருசா தெரியுது. இன்னைக்கு இதெல்லாம் பெருசா தெரிஞ்சா அது சின்னதா தெரியும். நான் சொல்லுவேன் அப்படி. இது சின்னதா தெரிஞ்சா, இது சின்னதா தெரிஞ்சுனா, இது ரொம்ப அற்பமா இருந்ததுன்னா அது பிரம்மாண்டமா இருக்கும். இது பிரம்மாண்டமா இருந்தா அதெல்லாம் அற்பமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இது பிரம்மாண்டமா இருந்தா, இது பிரம்மாண்டமா இருந்தா அதெல்லாம் அற்பமா இருக்கும். இது அற்பமா தெரிஞ்சுன்னா, ஒரு 6 குறிப்புகளை வேகமா சொல்லுகிறேன், எல்லாம் கவனிங்க. கர்த்தர் எந்த நிலையில் உங்கள் ஐஸ்வர்யம் மாத்தினார் மட்டும் நான் சொல்லுகிறேன். திரையிலே பாருங்கள். நம்பர் 1, கொலோசியர் புத்தகம் நம்பர் 1 13ஆம் வசனம். 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று. ஒரு காலத்துல தமிழ்ல இருள் போட்டிருக்குது, ஆங்கில வேதாகமத்துல அழிவு போட்டிருக்குது. அவர் மட்டும் நம்ம அன்னைக்கு எப்படி சந்திக்கலைன்னா நம்ம என்ன ஆயிட்டு இருப்போம்? அழிஞ்சும் போயிருப்போம், அழுகியும் போயிருப்போம். எனக்கு அது உண்மைதான். பல பலவீனங்கள். நேற்று கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பிரசங்கம் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. So what I want to say, I was ruined by the sickness. வியாதி என்ன ஆட்கொண்டது, பலவீனம் என்ன ஆட்கொண்டது, பிசாசு என்னை ஆட்கொண்டார். ரூயின்ஸ் தெரியுமா? என்னை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இருள் நாடு தெரியுமா? இருள். எல்லாம் கொண்டீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு காரணமே நீங்க செய்த தவறான தீர்மானம் தான். யோசித்து பாருங்க. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் கூட கண்ணீரா இருந்திருக்குமா? இன்னைக்கு நான் சொல்ற விளங்குதா? அன்னைக்கு மட்டும் சின்ன ஃபிளாஷ் உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்களா, இது வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த வேண்டாம், இந்த ஆள் வேண்டாம், மோசமானவன், இந்த பெண் வேண்டாம், அந்த ஃபிளாஷ் அடிச்சது உங்களுக்கு. ஆனா அந்த இருள் உங்களுக்கு ரொம்ப ஆக்கிரமிச்சிச்சு. அன்னைக்கு அவர் மட்டும் நம்மள வந்து மீட் பண்ணலன்னா எங்க இருக்கு? ஒரு வார்த்தை போடுது, அந்த இருளுக்கு என்ன உண்டா? அந்த இருளுக்கு என்ன உண்டு? சத்தமா வெளிச்சத்திற்கு இருக்க வேண்டிய அதிகாரத்தை விட என்னங்க? You are ruined by the darkness. நான் திரும்ப சொல்றேன், யாரெல்லாம் அந்த அன்பினால் இணைக்கப்படலையோ. எந்த அன்பினால்? கொலோசியர் 2:2 அண்டர்லைன் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த அன்பினால் நான் சொல்ல முடியும். என்ன பாருங்க, இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் தான் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள். புரியுதா? எல்லாரும் இணைக்கப்பட்டு சொல்ல முடியாது. இணைப்புனா தெரியுமா? இணைப்புனா என்னது? இணைப்புனா என்னன்னு கேட்டேன். இப்பொழுது அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். நீ நிறைய பேர் அப்படிதான் கூப்பிட்டாரு, அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த என்ன சொல்லுது? கூப்பிட்டு நீங்க பேசலன்னா ஒன்று சரியே. இசைவும் தேவை, இணைப்பும் தேவை. சோ நிறைய பேருக்கு இசைவும் இல்லை, இணைப்பும் இல்லை. நான் சொல்றது திருப்பி நான் சொல்ற விஷயம், நீங்கள் எப்படி இருக்கணும்?
சத்தியத்தை விரும்புற. கொலோசியர் 2:2 கொலோசியர் 2:2 கடைசி வார்த்தை. ஹலோ, நீங்களா ஐஸ்வர்யமா இருந்தா எனக்கு லாபம், உங்களுக்கு லாபமா? என்ன பிரபு, நீ பெரிய ஒரு ஆர்த்தி ஸ்கேன் மாதிரி ஒரு பெரிய ஸ்கேன் ஆரம்பிச்சா யாருக்கு லாபம்? ஹலோ, நீங்க ஐஸ்வர்யா இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா, சந்தோஷமா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் அதாவது உங்களுக்கு சந்தோஷம். ஆனா அது தேவன் விரும்புற. திரும்ப சொல்றேன், வறுமை, ஏழ்மை, தரித்திரம், பாடு இது அவனுடைய விருப்பம் கிடையாது. மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, மனநிறைவோட, ரொம்ப பூரிச்சிருக்க கர்த்தர் விரும்புறார். பட் என்ன விஷயம் தெரியுமா? அதுக்கு முதல் அடிப்படை you must be connected with God. எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு உள்ள இணைப்பு. நோக்கியா connecting people, Bible connecting God. சொல்லுங்க, நோக்கியா connecting people, church சாயங்காலம் வரதே இல்லை. அம்மையார் அம்மா ஓட்டு போயிட்டீங்களா? நல்ல நீ போகாம இருக்கிய. அவளும் போனாள், நானும் போனேன். இது நிறைய பேர் புரியல. நான் திரும்ப என்னையே நம்ம வேற யாரும் சொன்னது இல்லை. யார் எங்க போனாலும் என்னுடைய பிரையாரிட்டி ஆண்டவர் தான். உங்களுக்கு தெரியும், அங்க போனோம், இங்க போனோம், அங்க போனோம், பிக்னிக் போனோம், ஃபேமிலி போனோம். என்னுடைய பிரையாரிட்டி தான் ஆண்டவர் தான். அதனால தான் இன்னை வரைக்கும் கர்த்தர் வியாதி என்ன ரூயின் பண்ணல. பிரச்சனை எனக்கு வந்தது, பல பலவீனம் வந்துச்சு, பட் இட்ஸ் நாட் ரூயின் மீ. அழிந்து போகவில்லை. சொல்லுங்க, அழிந்து போகவில்லை. அது தமிழ் வார்த்தை இருக்குது. அந்த இருளுக்கு என்ன உண்டு? சத்தமா, சத்தம். இதை விட அதிகாரம் இருக்குது. வெளிச்சத்தை விட, வசனத்தை விட இருளுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குது. எல்லாம் புரிந்து கேளுங்க. அந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை சொல்லுங்க. இரண்டாவது வார்த்தை I am rescued. 13ஆம் வசனம், 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னை விடுதலையாக்கினார். ஹலோ, நல்லா கவனிக்கணும். ரெண்டு வார்த்தை. இருளுக்கு என்ன உண்டு? சத்தமா. ஐயா என்ன பாருங்க, நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் நினைக்கிறீங்க. ப்ளீஸ், நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பெரிய நினைக்கிறீங்க. ஆனா உங்களை விட இருளுக்கு ரொம்ப பவர் அதிகம். இருளுக்கு என்ன உண்டு? சத்தமா. அதனால தான் ஒருத்தன் கொலை பண்றான். புரியுதா? பையன் பிரின்சிபாலை கொலை பண்றான். பையன். சோ அது ரொம்ப பவர். எதுக்கு? இருளுக்கு ரொம்ப பவர். கவனிங்க, அந்த இருள்ல இருந்து தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? சத்தமா கைது ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு மட்டும் அவர் நம்மளை விடுதலை ஆக்கலைன்னா அந்த முதலாவது வார்த்தை என்னது? அழிந்தும் போயிருப்போம். நன்றியா இருக்க வேணாமா? அவங்களுக்கு தான் சொல்றேமா, அந்த அதிகாரத்தை விட இயேசுதான் அதிகாரம் ரொம்ப பெருசு. திரும்ப சொல்றேன், இந்த வசதி, இந்த தொழில், இந்த பணம், இந்த வியாபாரம், இன்னைக்கு வந்த உறவுகள், இன்னைக்கு வந்த சொந்தங்கள் தற்காலிகமா வந்துச்சு. ஆனா ஒரு காலத்துல அதுதான் ரொம்ப ஆட்டி படைச்சது. ஆனா ஆண்டவருடைய பெரிய இரக்கம், என்னை எல்லாம் சொல்லுங்க, தேவனே அந்த அழிவுல இருந்து என்ன பண்ணிட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹலோ, அதுதான் நீங்க ஏதாவது பிரயாசம் பண்ணீங்களா? Did you do something? நீங்க ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்டேன். என்னங்க, அதுக்காக 40 நாள் உபவாசம், மலை ஏறி, என்னங்க லாரி அப்படி இழுத்து, நெருப்புல உட்கார்ந்து, முன்னால உட்கார்ந்து, நீங்க தான் பண்ணீங்களா? இன்னைக்கு என்ன தெரியுமா? அது இலவசமாய் கிடைத்ததுனால அதை நாம் மலிவாய் எண்ணுகிறோம். என்னங்க, இலவசமா கிடைச்சதுனால உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறது ரொம்ப மலிவாய் எண்ணுறோம். அதே மாதிரி ஊழியக்காரன் கூட அப்படி என்னதுங்க, நீங்கள் யாரா இருக்க வேண்டும்? எல்லாம் சொல்லுங்க, யாரா இருக்க வேண்டும்? எதுல ஐஸ்வர்யம்? எதுல ஐஸ்வர்யம்? எதுல ஐஸ்வர்யம்? எல்லா ஐஸ்வர்யம். படிப்புல ஐஸ்வர்யமா இருக்கணும், வீட்டுல ஐஸ்வர்யமா இருக்கணும், வாழ்க்கையில ஐஸ்வர்யமா இருக்கணும், நீங்க ஜெபிக்கிறதுல ஐஸ்வர்யமா இருக்கணும். ஆண்டவரோடு ரிச்சா இருங்க, உலகத்தை ரிச்சா மாறிடுவீங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனே அந்த நினைவு மட்டும் போயிடுச்சுன்னா நான் திரும்பிங்க தான் போயிடுவேன்.
சத்தமா. ஒரு காலத்து அமாவாசையா இருந்தோம், நீ கர்த்தர் நம்மள பௌர்ணமி ஆகியிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் இருந்தோம் அமாவாசை, ஆனா நம்மள யார் பார்த்தோம்? ஒருத்தரும் பார்த்துக்க மாட்டோம். ஆனா நீ 4 பேர் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்பர் 1, we are அதாவது ruined by the devil. பிசாசோட ஆட்டி என்னென்னமோ பண்ணான். உங்களுக்கு தெரியல, இந்த வாழ்க்கை சூறையாடப்பட்டது. சிஸ்டர் உங்களுக்கு தான் பேசுறேன். இந்த வாழ்க்கை சூறையாட அன்னைக்கு மட்டும் அந்த கொஞ்சம் சின்ன வெளிச்சம் வாழ்க்கை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீ கண்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, அதுல அந்த இருள இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு பெரிய வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்கிறேன் சிஸ்டர், பிரதர் உங்களுக்கு தான் இதை விட்டுறாதீங்க. 2வது முதல் வாரம்